எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நைட்டு ஒரு டின்னர் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து பூரி கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்காக மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கறத இன்னைக்கு அதுக்காக தான் பண்ண போறேன். எல்லாருக்கும் மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு அடுத்தது கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்க கப்பு இல்ல எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரவையை வந்து நம்ம லேசா வந்து, அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை போடும்போது அந்த பூரி வந்து சீக்கிரம் சவிங்கி போகாம இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் மாவுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஹோட்டல்ல எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசா வந்து கொஞ்சமா வந்து சர்க்கரை சேர்ப்பா. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு நல்ல கலர் கொடுக்கும். சுகர் பவுடர் போடுவா, இல்லை நார்மலாக அப்படியே கூட சர்க்கரையை போட்டு கூட தண்ணி விட்டு பிசையும் போது கரைஞ்சிடும். அந்த மாதிரியும் பண்ணுவா. நான் இன்னைக்கு அதெல்லாம் போடலை, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுவே வந்து நமக்கு நல்லா தான் வரும். உப்பு போட்டு இந்த ரவையோட மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைச்சிக்கோங்க. 2 டம்ளர் மாவு அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சொம்புல வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அளவு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியை லேசா தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கெட்டியா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு தளர்த்தியா இருக்கக்கூடாது. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் வந்து ஜாஸ்தி எண்ணெய் பிடிக்காம இருக்கும். நமக்கு வந்து ஃபுல்லாவே முதலே விட்டுட்டோம் அப்படின்னா ஜாஸ்தி ஆயிடும். திரும்பவும் மேலாக கோதுமை மாவு போடுற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு போக போக சரியாயிடும். எல்லாத்தையும் இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டோம்னா சரியாயிடும். ஒரு 1/2 டம்ளர் அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விட்டுக்கலாம். நானா உங்களுக்கு இன்னைக்கு டம்ளர்ல விட்டு காமிக்கல. எனக்குமே கொஞ்சம் டைம் ஆயிடுது அப்படிங்கிறதுனால தான் நானுமே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் நமக்கு இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடும். இப்போ இதை நல்லா இழுத்து பிசையறதுக்காக நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி மேலாக எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு ரொம்ப நாள் ஊறணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கிழங்கெல்லாம் வேக வச்சு காய் நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறினா தப்பு இல்லை. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இந்த ரவையோடு சேர்ந்து ஊறுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறினா தப்பு கிடையாது. சப்பாத்தி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர்ல ஊறணும். ஒரு 1/2 மணி இருக்கலாம், இல்லை ஒரு 15 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷம், 1 மணி நேரம், அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சு ஊறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பூரிக்கு ரொம்ப நாள் ஊற வேண்டாம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஊறினா தப்பே கிடையாது. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. மேலாக அப்படி லைட்டா வேணா எண்ணெயை தடவி வச்சுடலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னுமே சொல்றேன், நிறைய வந்து மாவை தொட்டு மேல டஸ்ட் பண்ணி இடுவோம் இல்லையா ஒட்டாம இருக்கிறதுக்கு. மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூரியை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து ரொம்ப கம்மியா தொடுவேன், இல்ல தொடாமையே கூட நான் வந்து இட்டுடுவேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மேலாக நம்ம வந்து எண்ணெய் தடவுறோம் இல்லையா? அந்த எண்ணெய் தடவுறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் பசையிலேயே தொட்டு நம்ம ஒன்றும் பெருசா வந்து இட போறது இல்லை. ஒரு உள்ளங்கை அளவுக்கு சின்ன சின்னதா இடுறதுனால அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப மொத்தமாவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம மீடியமான சைஸுக்கு நம்ம இட்டுக்கலாம். இடும்போது பார்க்கலாம். ஆனா அந்த எண்ணெயோட பிசுப்புலயே நம்ம வந்து இட்டுட்டோம் அப்படின்னா பொரிக்கிற போது பாத்தீங்கன்னா நிறைய மாவு தொட்டு தொட்டு இட்டோம்னா அந்த எண்ணெயில எல்லாம் கருப்பு கருப்பா மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம இந்த இதுல இருக்க தடவர எண்ணெயை வச்சு நம்ம அப்படியே இட்டுடலாம். அதுக்காக மாவே தொட வேண்டாம் அப்படின்னு இல்லை, பிக்னஸ்க்காக சொல்றேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதை சும்மா அப்படியே மேல லேசா நம்ம தடவி வச்சுடலாம். இது அப்படியே வந்து மூடி, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். அடுத்தது கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாண்லியில எண்ணெய் வச்சாச்சு தாளிச்சு கொட்டுறதுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிழங்கு உருளைக்கிழங்கு பண்ண போறோம். வெங்காயம் போடாம எந்த மாதிரி மெத்தட்ல பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல, அதாவது ஒரு 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். எப்பவுமே உருளைக்கிழங்கு, வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் நீங்க வேக வைக்கிற போது
உப்பு போட்டு வேக வச்சாதான் உள்ளுக்குள்ளேயும் வந்து அந்த கிழங்கு வந்து கிழங்குல உப்பு வந்து நல்லா ஊறி இருக்கும். நம்ம மேலாக வெறும் பிளைனா வெறும் மஞ்சப்பொடி போட்டு கிழங்க வேக வச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு உப்பு போட்டாலும் அது உள்ளுக்குள்ள உப்பு உரைக்காது. இப்ப நம்ம அதுக்கு வந்து ஒரே ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். பீன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா வந்து எவ்வளவு உங்களால பொடியா இழைச்சி நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் துருவிக்கலாம். புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாயை வந்து கொஞ்சம் பழுத்திருந்தா கூட பரவாயில்ல. நான் இந்த மாதிரி 2 3 அப்படியே உடச்சி வச்சிருக்கேன். ஏன்னா பீன்ஸ் வேற போடுறோங்கிறதுனால இது ரொம்ப பொடியா நறுக்கிட்டா நமக்கு தெரியாதுங்கிறதுனாலதான் நான் இந்த மாதிரி கையால் அப்படியே உடச்சி வச்சிருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சியும் துருவிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சாலும் கொஞ்சம் மேலாக மஞ்சப்பொடி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திக்காயிடும். ஒருவேளை கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சில பேர் கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் இல்லை ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி விடுவோம். கடலை மாவு இல்லை அப்படின்னா அதே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்காக தான் நான் வந்து பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். பொட்டுக்கடலை கடலை மாவு இல்லைனாலும் எல்லார் வீட்லயும் சட்னிக்காக பொட்டுக்கடலை இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில திருப்பினா போதும், சலிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அப்படியே வந்து அதை தண்ணி விட்டு கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடலாம். அடுத்தது கடலை பருப்பும் போட்டிருக்கோம். அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை போட்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சமா வந்து சால்ட் போட்டுருங்க. ஏன்னா வந்து வெடிக்கும் அப்படிங்கறதுனாலதான். ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க சால்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வெடிக்காது. இப்ப இதுலயே வந்து மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியை போட்டுட்டு ரொம்ப நாளி விட்டுடாதீங்க, கருத்து போயிடும் ஒரு மாதிரி எண்ணெயில. கேரட்டு, பீன்ஸ் இதை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நம்ம வந்து எண்ணெயில லேசா வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுலாம். அதாவது ரொம்ப நாளி இல்லை, அதே சமயத்துல கொஞ்சம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம். இந்த எண்ணெயில இஞ்சி பச்சை மிளகாய் வதங்குற போதே உங்களுக்கு ஒரு மசாலாவோட வாசனை வர ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலா வெங்காயம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதுலயே வந்து இஞ்சி பச்சை மிளகாய் போடுற போது உங்களுக்கு அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். இந்த எண்ணெயில லேசா இந்த பீன்ஸும் கேரட்டையும் வந்து ஒரு நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துருங்க. முதல்லயே தக்காளி போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிடும். கொஞ்சம் அந்த வாசனைக்காக இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த வாசனை வரும். உங்களுக்கு அது வதக்கும் போதே டிஃப்ரெண்ட் தெரியும். முதல்ல தக்காளி போட்டுட்டா நமக்கு அந்த வாசனை வராது. இப்ப நம்ம இந்த தக்காளியை சேர்த்துலாம். புளிப்புக்கு ஒரு தக்காளி இருந்தா போதும். அடுப்புல வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பீன்ஸ் பொடியா நறுக்கிருக்கோம், கேரட்டை வந்து துருவிட்டு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அடியில ஒட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கிழங்குல உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதுல நம்ம கம்மியா போட்டுக்கலாம், பார்த்துன்னு போட்டுக்கலாம். நான் 3 4 கிழங்கு மீடியம் சைஸ்ல ஒரு 3 கிழங்கு சொன்னேன் இல்லையா, தாராளமா 1/4 கிலோக்கு மேல இருக்கும் அது கொஞ்சம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு காயை வதக்கும் போது பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வதங்கிடும். ஒரு நிமிஷம் உப்பு போட்டுட்டு உடனே தண்ணி விட வேண்டாம். இந்த உப்புலயே ஒரு 2 நிமிஷம் அந்த காய் வந்து வதங்கட்டும். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா கறி மாதிரி உப்போட ஒரு தண்ணி விட்டுக்கும் இல்லையா, அதுலயே வந்து ஒரு நிமிஷம் நமக்கு அது வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சில பேர் இப்ப பீன்ஸை நறுக்கி தானே போட்டிருக்கோம், அப்ப கேரட்டை மட்டும் ஏன் சேர்த்தணும், அதையும் ஃபைனா நறுக்கிக்கலாமான்னு கேட்டா தாராளமா உங்க சௌரியை நறுக்கிக்கலாம். கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகும், கொஞ்சம் பைண்ட் ஆகிறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனாலதான் நான் வந்து கேரட்டை துருவ முடியும், ஆனா பீன்ஸை வந்து துருவி எடுக்க முடியாது, அதனாலதான் நறுக்கிருக்கேன். நீங்க அதே சைஸுக்கு கேரட்டை நறுக்கிறதுனா கூட நறுக்கிக்கலாம். எப்படியும் நம்ம வந்து கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே ஒரு 2-3 பீஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து நிறுத்திட்டு அதை வந்து தண்ணி விட்டு அதையே கரைச்சிருவா. அந்த மாதிரி கரைச்சி ரொம்ப ஜாஸ்தி இல்லாம நம்ம மாவை கரைச்சோம்னா எந்த திக்னஸ் வருமோ அந்த மாதிரி கூட உருளைக்கிழங்கை கரைச்சிட்டு அதுல விடும்போது கூட கொஞ்சம் திக்காயிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். மாவு கூட தேவையில்லை. அதாவது ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டோம், நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லிக்விடா தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தா பிடிக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு 3-4 உருளைக்கிழங்கே எடுத்து கூட மசிச்சு விடும்போது உங்களுக்கு அது கெட்டியாயிடும். ஆனா மாவு சேர்த்தா நன்னாவே திக்கா இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா வந்து தாராளமா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து மேலாக நம்ம அப்படியே மூடி வச்சுடலாம். உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீஸும் இல்லாம இந்த பீன்ஸ் வேகிறதுக்கு தான் இப்ப டைம். பீன்ஸ் வேகணும், தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வேகணும். இப்ப மேல வந்து நம்ம மூடி வச்சுடலாம். பெருசா இவ்வளவு பெருசு போடாதீங்க, ஓரளவுக்கு நமக்கு பைண்ட் ஆகணும், எல்லா இடத்துலயும் ஈவனா பரவணும். அப்படிங்கறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியா, எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் பிகினஸ்க்காக சொல்றேன், இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து உதுத்து வச்சுக்கலாம். சின்னதா பீஸ் இருக்கிற போது பாத்தீங்கன்னா சாப்பிடும் போதும் வாயில மாட்டும் போதும் ரொம்ப பெருசா இல்லாம இருக்கும். அதே சமயத்துல கிழங்கும் வந்து நல்லா ஈவனா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நன்னா இருக்கும், கெட்டியான ஒரே தன்மையா இருக்கும். உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிற போது உங்களுக்கு கலருமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிழங்கோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கேரட் பீன்ஸ் காய் போட்டு நான் பண்ணும்போது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி வரும், காய் சேர்த்து சாப்பிடுற போது உடம்புக்குமே ஹெல்த் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்க்கவே உங்களுக்கு கலர்ஃபுல்லா ஒரு கூட்டு மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு லிக்விடா இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு பார்க்கும்போது சேராத மாதிரி இருக்கு. இப்போ இதோட நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து கரைச்சி இதுல விட்டுடலாம். கடலை மாவு இருந்தா கடலை மாவு விட்டுக்கலாம், ஆப்ஷனுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். அதே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து நார்மல் ஸ்பூனால ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையே அப்படியே பவுடர் பண்ணி போட்டா போறோம், சலிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. கையால இந்த கட்டி கட்டியா மணி இல்லாம கரைச்சிருங்க. இதை விடும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டு விடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி உருண்டையா வெந்து ஒரு மாதிரி கட்டி தட்டிடும். ஒரு கையால விட்டுட்டு உடனே கலந்துருங்க. மாலை பட்சம்னு இல்லை, நார்மல் டேஸ்லயே கூட நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சா போறோம். ஆறிடுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து திக்காயிடும். ஒருவேளை நீங்க கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு சொல்றேன், கொஞ்சம் கூடுதலா 2 ஸ்பூன் அப்படிங்கறத தெரியாம ஏதோ பவுடர் பண்ணிட்டு அதை வச்சு வேஸ்ட் பண்ணுவானா, அந்த பொட்டுக்கடலை மாவை கரைச்சி விட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சு அதை இதுல விட்டுட்டா கூட ஆறுனதுக்கு அப்புறம் இறுகிடுது அப்படின்னா திருப்பவும் அதை லூஸ் பண்றதுக்கு பச்சை தண்ணி விடாதீங்க. நார்மலா பச்சை தண்ணியை விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் வச்சு அந்த சூடான வெந்நீரை விட்டு நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ற போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் மாறாம இருக்கும், கொஞ்சம் லிக்விடாகவும் லூஸ் ஆயிடும். இப்ப நமக்கு நன்னா வந்து கொதிச்சிடுது பாருங்க. இப்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கு பாருங்க, முன்ன மாதிரி ரொம்ப தண்ணியா இல்லாம கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கு. இப்ப இது மேல வாசனைக்கு அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம மூடிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சூட்லயே வந்து இந்த கொத்தமல்லி தழை அப்படியே புழுங்கி வெந்துடும், அதுவே வந்து நல்ல ஃபிளேவர் கொடுத்துரும். இஞ்சி பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லி தழையோட வாசனை இருக்கிற போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. இப்ப அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்தது பூரி தான் நம்ம பொரிக்க போறோம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து, 10-15 நிமிஷம் கிட்ட கூட ஆயிடுத்து. இந்த மாதிரி சின்ன சின்னதா உங்களுக்கு எந்த சைஸ் பெருசா வேணுமோ சின்னதா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ அடுப்புல வந்து எண்ணெயை வச்சிருக்கேன். நீங்க வந்து மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல வந்து லேசா இப்படி தொட்டு தடவிக்கலாம், லைட்டா தொட்டா போறோம். உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா மட்டும் லைட்டா தொட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லேசா ஒரு சொட்டு எண்ணெயை கூட தொட்டு தடவிட்டு இடும்போது உங்களுக்கு ஒட்டாம வரும். ஏன்னா அந்த மாவெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயில வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஸ்டா வெள்ளை அப்படியே கருப்பு கருப்பா படிஞ்சிருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப திக்காவும் இருக்க வேண்டாம், ரொம்ப மொத்தமாவும் இருக்க வேண்டாம், அதே சமயத்துல ரொம்ப மெல்லிசாவும் இருக்க வேண்டாம்.
ஏன்னா எப்படி இருந்தா உப்பி வரும். அதாவது ரொம்ப மெல்லிசா இருந்தா உப்பாது, அதுக்குன்னு ரொம்ப தடிமனா இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு நமக்கு கரெக்டா இருக்கணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்னதா நமக்கே பார்க்கும்போது தெரியும். நம்ம சின்னதா வந்து எண்ணெய் காஞ்சிடுதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து போட்டு பார்த்துக்கலாம். நமக்கே தெரியும் போடும்போது இந்த மாதிரி மேல எழும்பி வருது அப்படின்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் வந்து நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி மிதமான சூட்ல வைக்கிற போது கரெக்டா இருக்கும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம், குறைச்சிட்டு பூரி போடணும். ஆமா, நம்ம வெது வெதுப்பான சூட்ல இருக்கிற போது வரும். இப்ப நம்ம போடலாம். நம்ம கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப குட்டியான கடாயா இல்லாம கொஞ்சம் தாராளமா இப்படி பரட்டி விடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு இடணும், எந்த அளவுக்கு கடாய், இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு டிப்ஸ். இதெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய கடாயும் இல்லாம நான் எடுத்திருக்க பாண்ட்லி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். நம்ம இப்படி திருப்பி விடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஓரம் வரைக்கும் வந்து மேல எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப சூப்பரா வந்து பூரி, அதே சமயத்துல இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள் போட்டு ஒரு கிழங்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். மாலை பட்சத்துக்கான ஒரு டிஃபன் இது. ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு பூரியோட கலர் எந்த அளவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல கோல்டன் கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப அருமையா, ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்க காய்கறிகள் போட்டு இதே மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் வந்து பூரி கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்.